காலை வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ இன்றைக்கி காலையில் டைம் என்னென்னா மணி 7:40 ஆகுது. ஸோ மாமா வந்திருக்காங்க வண்டியிலேருந்து. ஒரு சேவலை பிடிக்க போயிருக்கிறாங்க, பெரிய சேவல் பிடிக்கணுன்ட்டு. இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, எனக்கு வந்து நுரையீரல் கம்ப்ளைண்ட் இருக்குது. சரி, ஆஸ்துமா கிடையாது, பட் வந்து நுரையீரல் லங்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா, பாடி வந்து வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப மூச்சு திணறல் அந்த மாதிரிலாம் வரும். நான் நினச்சேன் மூச்சு திணறலாம் வந்து நம்ம ஒருத்தருக்கு தான் இருக்குது, இது இன்னும் ரொம்ப கொடிய நோய் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தா நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ வீசிங் ப்ராப்ளம். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, டஸ்ட்டு சேராது, வீடு கூட்டுற டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சேராது. இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, சளிக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது கூலிங் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி தான். ரொம்ப சாக்ரீம் அதிகம். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து சுகர் அதிகம் சாப்பிட மாட்டேன், காரம் தான். ஒரு வேளை அதனால தான் இவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியல. ஆனால் சாக்லேட் சுகர் ஐட்டம் சாப்பிட மாட்டேன், காரம் தான் எப்பயுமே சாப்பிடுவேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா, காலையில் நம்ம எந்திரிச்சு நல்லா வேலை வேகமாக செய்யறதுனால நுரையீரல் ரொம்ப பம்ப் ஆகுது, அதனால் ரொம்ப பெயினாக இருக்குது. அப்படிங்கிறனால இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் பேக் சைட் காட்டுறேன். ஸோ முன்னே வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோடய பை, இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா எங்கெங்கே வச்சா மிஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த இன்ஹேலர், அதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டு, இந்த டேப்லெட்டு இதெல்லாம் போட்டு வச்சுப்பேன். வேறு என்ன இருக்குது இந்த பையில்? ஹெட்ஃபோன் இருக்கும், இந்த பெயின் கில்லர், சாரி ஜெல்லு, இந்த என்ன நான் சொன்னேன் இல்லையா, டிஏசி ப்ளஸ் ஜெல். இது வந்து எல்லா காயத்துக்கும், காயம் மீன்ஸ் வலிக்கும் வந்து இதாகும். ஸோ இப்போ இதில் வந்து மாத்திரை வந்து எடுத்து அதில் போட்டு வந்து உரிய போகிறேன். ஒரே நிமிஷம். இந்த மாதிரி 2 கேப்சூல் இருக்கும். இதில் வந்து மருந்து இருக்குது இல்லையா, பவுடர் மாதிரி இருக்கும். இதுதான் இந்த மிஷின். ஸோ இந்த மிஷினில் இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த மாத்திரையை எப்படி தலை குப்புற சொருகி விடணும். இந்த மாத்திரையை சொருகிட்டு இதை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணோம்னா அந்த இது வந்து அப்படியே விழுந்துடும். காட்டுறாங்க. ஸோ டேப்லெட் இருக்குது, இதில் வந்து நல்லா உள்ளே தள்ளிட்டு இது வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ண அப்படின்னா விழுந்துடும். சரியா? விழுந்துருச்சுன்னா இதில் வந்து அப்படியே உரிய வேண்டியது தான். இருங்க, இதில் பார்த்தீங்களா 2 கேப்சூல் மேலே போட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து உரிய போகிறேன். உயிறது எப்படின்னா, கசக்குது. உழிஞ்சிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வலி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? சரி, இந்த கேப்சூலில் டேப்லெட்லாம் போயிடுச்சா, அவ்வளோதான். இந்த அப்படியே வந்து கேப்சூல் வந்து கொட்டிட வேண்டியதான். சரிங்களா? ஸோ இப்படி தான் என்னோடய பொழப்பு போயிட்டுருக்குது. ரொம்ப கசக்குது. தண்ணி கொண்டாடா கண்ணா, நீங்கம்மா தண்ணி கொடுங்க. ரொம்ப கஷ்டங்க தண்ணி. தொண்டையில் ரொம்ப கசக்கும். இதுலேயே வந்து பம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து எனக்கு செட் ஆகாது. உடனே எனக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்காது. வாயில் கசக்குது. தேங்க்யூ. ஓகே, பார்த்திங்கன்னா நான் வந்து கூலிங் தண்ணி தான் குடிக்கிறேன். கூலிங் தண்ணிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. டஸ்ட்டு மட்டும் அலர்ஜி. இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க கத்திரிக்காய் சாப்பிட்டா சேரல அரிச்சிக்குது அப்படின்னு, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்படி தான் என்னோடய பொழப்பு போயிட்டுருக்கு. இங்கே வந்து காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை போடுவேன். போட்டால் தான் வந்து ஓரளவுக்கு மூச்சு விட முடியும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி ஆஸ்துமா, டிபி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அந்த மாதிரி தான் பயந்தேன். நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், எங்கள் அப்பா இறப்பு வீடியோவில், ஈரோடு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அங்கே வந்து டிபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம். பட் டிபிலாம் எதுவும் இல்லை. அங்கேயும் அப்படியே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அலர்ஜி மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. எனக்கு என்ன அலர்ஜி சேராதுன்னா, அந்த இவ்வளோ குளிரில் கூட ஃபேன் போட்டுருப்பேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கூலிங் வாட்டர் குடிப்பேன், அது பிரச்சனை இல்லை. ரொம்ப சாக்ரீமாக, ரொம்ப சுகராக, இந்த ரொம்ப திப்பாக இருக்கிற ஐட்டம் சாப்பிட்டா உடனே சளி பிடிச்சிடும். அதே மாதிரி மழையில் 2 துணி நினைஞ்சுன்னா சளி பிடிச்சிடும். அப்புறம் சரியாக போயிடும், உடனே சரியாக போயிடும். அப்புறம் வந்து வீடு கூட்டுறது, வாசல் கூட்டுறது, இந்த மாதிரி மண் டஸ்ட் இருக்கிற ஐட்டம் வந்து சுத்தமாக சேராது. இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்படி தாங்க என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ உடம்புல வந்து எவ்வளோ ஃபால்ட் இருந்தாலும், உடம்புல எவ்வளோ வலி இருந்தாலும், கை கால் வலி எவ்வளோ இருந்தாலும், நம்மளோட வேலைகளை நம்ம தான் செஞ்சவங்க. வேறு யாரும் நமக்காக வரமாட்டாங்க, எனக்காக வரமாட்டாங்க. ஸோ என்னோடய வேலைகளை நான் தான் செய்யணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த நுரையீரல் கம்ப்ளைண்ட்டு சாவர வரைக்கும் இருக்கும். நான் எப்படி சாவான்னு எனக்கே தெரியாது. எனக்காவது ஒரு நாள் மூச்சு அடைச்சி சாவேன், அது மட்டும் எனக்கு தெரியுது நல்லாவே. இல்லைனா ஹார்ட் அட்டாக் வந்து சாவேன் இருக்கிற ப்ரெஷரில்.
ஸோ நம்ம சில பேர் வந்து நம்பிக்கிட்டு இருப்போம். இந்த யூடியூப்லேயோ இல்லை என்னோடய சொந்த பந்தத்துலேயோ வந்து நம்பியிருப்பேன். அவங்களாம் வந்து துரோகம் பண்ணுறது வேறு, சரியா? ஆனால் நான் வந்து உங்களாக நினைக்கிறேன், பிள்ளைங்களும் எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு எதாவது பண்ணிட்டாங்கன்னா அன்றைக்கி சொல்லி முடிஞ்சிடும். ஸோ அதனால் எல்லா பெண்களும் இதே மாதிரி விஷயங்களை கடந்து வந்துட்டு தான் இருப்பாங்க. இதோட கொடிய நோயெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி சிங்கப்பெண்ணாக தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கேர்ள்ஸ் ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் எனக்கு இது பெரிய விஷயம். ஸோ ரொம்ப மூச்சு திணறல், ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ டாக்டர் வந்து சேலத்தில் வந்து தருண் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் ரொம்ப சூப்பர் டாக்டர். எனக்கு ஒரு மனசில் தோணும், இவங்கிட்ட போனால் அது நம்பிக்கை தான் வேறு ஒன்றுமே இல்லை, நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த டாக்டர்கிட்ட போனால் எனக்கு சரி வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி போனேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வரைக்கும் பார்த்துக்கிட்டேன். வேறு எங்கே பார்த்தாலும் செட் ஆகாது, ரொம்ப மூச்சு திணறல், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜிஹெச் போனேன், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், இங்கே லோக்கலில் ராசிபுரம்லாம். எனக்கு செட் ஆகலை. ஸோ அவர் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அங்கே போனேன். அப்புறம் போனதுல வந்து அவர் தான் ரெகுலராக பார்க்காத ரெகுலர் பேஷண்ட் ஆகிட்டேன். போனோடனே எப்படிமா இருக்கீங்க, வெயிட் குறைக்கலாம்ல, சரி இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள். இது வந்து அவர் தான் சொன்னார், இந்த கூலிங் வாட்டர்லாம் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு கூலிங் வாட்டர், எனக்கு வந்து ஹீட் பாடி. ஸோ அந்த மரதணி வந்து அடிக்கடி வைக்கிறதுக்கு காரணம் வந்து ஹீட் குறைக்கிறது தான். ஸோ அதனால் எனக்கு கூலிங் குடிச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. கூலிங் வாட்டருக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது சும்மா வந்து அப்படி சொல்கிறது தான் அப்படின்ட்டு டாக்டர் தான் வந்து விளக்கமாக சொன்னார் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. அந்த மாதிரி அப்படி சில்லாக போயிட்டுருக்கு லைஃப். இப்படி தான் என்னோட ரெகுலராக ரொட்டீன் போயிட்டுருக்கும். காலைல பசங்களை அரிபரியாக ஸ்கூல் காமிச்சிட்டு மூச்சு வாங்கிட்டு வாயில் பம்ப் அடிச்சுட்டு திருப்பி இதை எடுத்து மருந்து போட்டோன்னா கொஞ்சம் அப்படியே கிளியர் ஆயிடுவேன், செட் ஆயிடும். அப்புறம் இப்படி தான் கையில் வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்மளுக்கு இருக்க ஐயோ நமக்கு வியாதி வந்துருச்சு அப்படின்னு பயந்தெல்லாம் வரக்கூடாது. எதாக இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் நின்று நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் கேர்ள்ஸ் எல்லாமே ராக் தான். கொஞ்சம் இந்த ஆம்பளை பசங்க மட்டும் இந்த பேடாக கமெண்ட் பண்ணுறது, பேடாக ஒருத்தர் பார்க்குறது, அசிங்கப்படுத்துறது அதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பை.